கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா ஜவ்வாதி மலை முடிச்சு நம்ம சேர்த்து நம்ம வந்து அங்கே நல்லா போக போகிறோம். அது கொஞ்சம் இன்ட்ரோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வீடியோ போகலாம். ஆக்சுவலாக ஸோ நம்ம வந்து ஜவ்வாதி மலை முடிச்சுட்டு அடுத்து நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா அங்குத்து சொன்ன போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக போகும்போதே பார்த்துருந்து நம்ம அங்குத்து சொன்ன போயிட்டு இருக்கோம். சரியான வேலைங்க. சில டைம் என்ன பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1:30 போகுதுங்க. பட் சரியான பசி. சரி போகிற வேலை எங்கே சாப்பிட்ணும். ஆக்சுவலாக நம்ம பன்னு அப்புறம் பப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டோம். பட் வாட்டர் கேன் ப்ளஸ்ஸு போண்டா ஜூஸ் மட்டும் வாங்கணும். அதை வாங்கிட்டா நம்ம ஏதோ ஒரு இடத்துல தெரியல கேட்டேன் பசியில் அப்படின்னாரு. சரி ஓகே வாங்க, உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஓட்டினே இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம். ஸோ மறக்காமல் நம்ம கொல்லி ஹில்ஸ் வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொல்லி ஹில்ஸ் வீடியோவை மறந்துடாதீங்க. அதே போலவே அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வயசு வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகணும் சொல்லுவேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைண்டு ஃப்ரீ ஆச்சு அப்படியே போயிட்டே இருக்கலாமா, ஓகேங்களா? அதே போல் நம்ம சேனலில் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பண்ண மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஒழுங்கான வீடியோஸ் எல்லாம் வரும். ஆக்சுவலாக இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வரப்படும். ரெகுலர்னா வீக்லிஸ் வந்து 2 வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? அதே மாதிரி மறந்தாதீங்க. இப்போது எங்கே இருக்குன்னா குறும்பேரி பக்கம் வந்துட்டோம் கைஸ். குறும்பேரியும் தாண்டியாச்சு. குறும்பேரி தாண்டி இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். பாருங்கள், இது ஆக்சுவலாக இது வந்து பெரிய ஏரிங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். பட்டு எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா? வாங்க போயிட்டே இருக்கலாம். என்னையா வழியில் வரும்போது ரூட்டு தெரியாமல் போயிட்டீங்களா? ஸோ சிங்கார்பேட்டைக்கு வந்து இன்னும் 16 கிலோமீட்டர். சிங்கார்பேட்டை முன்னாடியே அங்குத்து சொன்னி வந்துடுங்க. பட் அப்படியே போயிட்டே இருக்கலாம், வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பைபாஸ் பண்ணால் சிங்கார்பேட்டோ திருப்பத்தூர் பைபாஸ் இருக்குது. ராமேஸ்வரம், திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் 6 நாட்கள் வந்து மழை பெய்யும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏரிக்கு பெய்ஞ்சால் நல்லா தான் இருக்கும். சும்மா மழை பெஞ்சால் கொஞ்சம் விவசாயிகளாக சந்தோஷப்படுவாங்க, நல்லாயிருக்கும். பட்டு மழை பெய்யுமா வந்ததா அது ஆண்டவங்க தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக மழை வரும்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்து மழை பெய்யணும்னு நம்புகிறேங்க. எங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க நம்ம சேனல் பேர் வந்து உங்கள் பிளாக். சரி ஓகேங்களா? அப்படியே போயிட்டே இருக்கலாம், வாங்க. இல்லை லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த பைக் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பைக்குங்க. அவரும் டியோ வச்சுருக்கேன், நானும் டியோ வச்சுருக்கிறேன். பட்டு அவர் புதுசாக வாங்கிட்டு நான் வந்து செகண்ட்ஸில் தான் வாங்கினேன் பைக்கை. இன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க நம்மளும் கீர் வண்டி ஒரு அழகான ஒரு கீர் வண்டி வாங்குவோம் கைஸ். அட்லீஸ்ட் 5 கீர் வண்டியாவது நான் வாங்குவோம் கைஸ், கண்டிப்பாக, சரிங்களா? சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம இதிலே பண்ணலாம். டியோவில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம் கைஸ். எவ்வளோ இருந்தாலும் சரி நம்ம டியோவிலே பண்ணுறோம், ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம டியோவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் தெரிஞ்சுக்கிறேன். ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொல்லியாக நோண்டின்னு
மரத்தெல்லாம் வெட்டிக்கின்னு ஆனால் போங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு அப்போ இருக்கிற ரோடு நல்லா இருந்தால் இருக்கிற ரோடு சாலையை அமைச்சாவே போதுங்க. யாரும் இங்கே கேட்கலையே பெரிய ரோடு வேணும்னு சொல்லிட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் நோ, இது கவர்மெண்ட் எடுக்க முடியும். எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடியும், நம்ம வந்து தலையிட முடியாது ஓகேங்களா. ஸோ அங்குத்து சொன்னது தான் போயிட்டு இருக்கோம். போயிடலான்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். பார்த்தீங்கன்னா அங்குத்து சென்னைக்கு வந்து இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டரா. ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்து நம்ம போனோம். ஒரு 3 கிலோமீட்டர் மொத்தமாக 5 கிலோமீட்டர் வருதுங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மரத்தை வெட்டி வச்சுருக்குறாங்க. ஒரு புளிய மரம் வளருது, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் இவங்க பார்த்தீங்களா அழகாக வெட்டி விட்டு போயினேந்துறாங்க. அதெல்லாம் வெட்டியிருந்தாங்களா அங்கே பாருங்கள் ஒரு புளிய மரம் வெட்டினாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் புளிய மரத்தில் வெட்டி எவ்வளோ வெட்டி அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வளருதுங்க. நீ யாராவது வரச்சுருந்தா கூட போகிறது தானா இன்னும் கொஞ்சமாக போய் லெஃப்ட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்களா அந்த பையனை இதான். ஸோ லெஃப்டில் கட் ஆகிடுச்சிங்க. என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் அங்குத்து சென்னைக்கு அங்குத்து சென்னைக்கு பக்கம் வந்துட்டோங்க. மைண்டு ஃப்ரீ ஆகும்னு நினைக்கிறேன். பட் அதனால் ஃப்ரீனால அது வந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது. சரி எதாவது சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட குட் கமெண்ட்ஸ் நல்லா அழகாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்து நான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் ஓகேங்களா. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டியோவில் பண்ணுறோங்க. மெயினாக எப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் ஹிடன் பிளேஸ் இல்லை, டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி ஓகேங்களா. இப்போல்லாம் நம்ம ஒரு டியோவில் நம்ம பண்ணுறோம் கைஸ். அது எந்த மாற்றமும் இல்லை. அது நீங்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் 4 பேர் ஷேர் பண்ணாலும் சரி, 1 lakh சப்ஸ்கிரைப் வந்த உடனே நம்ம பண்ணிடலாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4 விதமான ஜொனை இருக்க ஆழமாக போதும். ஸோ நமக்கு நீச்சல் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக நீச்சல் கஷ்டம் வந்துடலாம். நண்பர் தான் அவருக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்கிறாரு. சரி கற்றுக் கொடுத்துடலாங்களா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்லுங்கள். அவர் கற்றுக் கொடுக்கணுமா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அவருக்கு நமக்கு இந்த ஸ்விம்மிங்கை வந்து கற்றுக் கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஒரே ஒரு திங்க வந்து தயவுசெய்து பேட் வாய்ஸில் மட்டும் திட்டாதீங்க. வாய்ஸ் நல்லா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் புதுசுங்க யூடியூபுக்கு நான் புது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். போக நானும் என்னுடைய திருத்தங்கள்லாம் மாற்றிக்கிறேன். ஸோ ஆளுக்கு 10 ரூபா. பட் ஆனால் பைக்குக்கு வந்து 20 ரூபாங்க. ஏங்க பாருங்க, கவர்மெண்ட் காசு கவர்மெண்ட்டே வாங்குறாங்க. யாரோ இயற்கையாக வந்தது இவன் காசு போடுங்கண்ணா பார்த்தீங்களா. இதெல்லாம் அநியாயங்க, ரொம்ப அநியாயம். சரி ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சிங்கப்புலி எல்லாருக்காண்ணா சொல்ல போன மாட்டேங்குது. நாங்கள் அப்படியே போக ஆரம்பிக்கலாம். சார் ரெய்னி சீசன் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம். முழுக்க முடியலையே, மக்கள் வாழ்ந்துருப்பாங்க, கண்டிப்பாக வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அப்போது வந்து இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து எதனா ஃபெசிலிட்டி பண்ணிச்சிங்களா? இல்லை மக்களாக போயிட்டு வருவாங்க, குளிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதுதானே இருந்தது. அப்புறமா ஒரு சில சூழ்நிலை காரணத்தினால் இந்த தந்து போயிட்டுக்கலாம். காசு ஓகே, டோக்கன் பைக் என்னையா பண்ணிச்சு, அதுக்கும் 20 ரூபாவா? வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம காசு கொடுத்ததுக்கு அந்த அளவுக்கு வர்த்துக்கு தான் மட்டும்தான் தெரியணும். ஸோ வர்த்து இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வரவேல் வந்து அப்படியே பாருங்கள் பார்க்கு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. பார்க்கு பூங்கா ரெண்டும் ஒன்று தான் இல்லை, உட்காரத்துக்கு அந்த பிளேஸு. அங்கத்து சுனி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக நம்ம வந்து குளிச்சுட்டு முடிச்சுட்டு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அதுதான் அங்கத்து சுனை. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. யோ சொல்லியா? கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுவேன் உங்களோட. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன இல்லை பாருங்க, வந்து பார்த்ததில்ல ஏமாற்றம் தாங்க கிடைக்குது. தண்ணி இருக்குன்னு நினச்சோம், பட்டு சொல்கிற மாதிரி தண்ணி இல்லைங்க. எவ்வளோ பிரச்சனை இல்லை, வாங்க குளிக்கலாமா வேணாமா தான் தெரியல. நான் சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், குளிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அங்கத்து சொன்னை வந்ததுமே கொஞ்சம் அப்படியே மேலே வந்தோம். வரக்குள்ளே இருந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பிளேஸ் பாருங்கள். அப்படியே போகுதுங்க. வேறு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட்டு சூப்பராக தெரியுதுங்க. ஆனால் மழை காலத்து வந்து வெறித்தனமாக இருக்குயா. தண்ணி இது வரைக்கும் ஓடும் தட தட தட. போகலாம் அப்படியே. ஏய் ஐயோ, இங்கே தூங்கலாமே கொஞ்ச நேரம். பேப்பர் இது வரைக்கும் வந்தேனுங்க. பேப்பரு, செருப்பு, ஜூஸு. ஆக்சுவலாக பாருங்கள், அப்படியே சுற்றி பாருங்கள் அவ்வளோ க்ரீன் ஜூஸ் செம்மையாக இருக்குங்க. பழமா? செம்மையாக இருக்குங்கம்மா. இங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லைங்க. வாவ், அப்படியே பாருங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம வந்து பேர்கில்ஸ் எப்படியா. ஸோ இத்தனை என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இறங்க ஒரு நிமிஷம் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு இதோடன் நான் வீடியோக்கு முடிச்சுக்கிறேன். செஷனா எல்லாமே முடிஞ்சது, அவ்வளோதான். குளிக்கலாம் வேணும் இல்லைங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ க்ளீன் கூட ஆழமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ ஆழம் இல்லை, நமக்கு தேவை ஆழம் தானே. அதனால் சாரி தண்ணி தான் வைத்துச்சு, அதனால தான். அதனால பரவாயில்லைங்க. அடுத்த டைம் வரக்குள்ள நம்ம சிறப்பாக செஞ்சிடும். ஸோ ஸ்டே பேக் டியூன் டு அவர் சேனல். ஸோ பாய் எல்லோருக்கும், பாய் பாய் பாய்.